Good evening, students. We will see the current affairs analysis dated from 13th to 16th June 2025. First article related to the Global Gender Gap Report. Report was released by World Economic Forum. Year இது 19th edition. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மெயினாக படிக்க வேண்டியது ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் what are the parameters or dimensions the reports were taken. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து economic participation, அப்புறம் educational attainment of women, the health and survival. அப்புறம் ஃபோர்த் வந்துட்டு political empowerment of women. இந்த அடிப்படையில் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன்னா வேலை வாய்ப்புகளில் கம்பெனிஸ் நடத்துறது, இந்த மாதிரி தொழில் ரீதியாக அவங்க வர்றது. அப்புறம் எஜுகேஷனல் அட்டெம்ப்ட்னா எவ்வளோ ஜாப், இந்த எஜுகேஷன் ஹையர் செகண்டரி லெவல்ஸ், ஹையர் எஜுகேஷன்ஸ் எந்த அளவுக்கு கற்றுக்குறாங்க. ஹெல்த் அண்ட் சானிடேஷன் ப்ளஸ் சர்வைவல். ஹெல்த் அப்படின்றது அஃபோர்டபிலிட்டி ஆஃப் ஹெல்த், அக்சசிபிலிட்டி. சர்வைவல் அப்படின்னா மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் இதெல்லாமே வரும். அது எல்லாமே எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றது. பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் அப்படின்னா இங்கே நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் எடுத்துக்கலாம், எலெக்ஷன் பார்ட்டிசிபேஷன், அப்புறம் ஜெயிக்கிறது, ரெப்ரசன்டேஷன் டு தி பார்லமெண்ட் அண்ட் மினிஸ்டீரியல் லெவல் பாடி. அதுலெல்லாம் பெண்களோட பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படின்றது. இல்லை ஓவரால் வேர்ல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் வேர்ல்டு 68.5% பெண்களோட பங்களிப்பு. Iceland, the toppest country, having 90% parity. Iceland, இந்தியா வந்து 131வது இடம். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் 24th place. They are very poor. பங்களாதேஷை கம்பேர் பண்ணும்போது நேபாள் that is 130, 125. ஸ்ரீலங்கா 130. ஆறுதலான நியூஸ். ஸோ 24th இட்ஸ் வெரி ஹை கேட்டகரி. பங்களாதேஷ் இஸ் அ லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி. எல்டிசி கேட்டகரியில் இருந்துட்டு 24வது ரேங்கில் இருக்காங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றது. முன்னாடி இந்த பிரைம் மினிஸ்டர் எக்ஸாம்பிள் கண்டினியூஸாக ரூல்ட். தென் இதில் இந்தியாவோட எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷனில் இந்தியாவோட அளவு வந்து 28.6 இருந்து now it was 29.9%. எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட்டில் 97.1%. இந்தியன் ஸ்டேட்டஸ். பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் 13.5, 14.7 இறங்கி இருக்கு 13.5. it 13.5. அது வந்து பார்லமெண்ட் ரெப்ரசன்டேஷன் வந்து கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. டேட்டாஸ் இல்லை. செக்ஸ் ரேஷியோ அட் பர்த், அதில் எத்தனை பெண்கள் இறக்குறாங்க அப்படின்னு டேட்டா வச்சு நம்ம சரியா. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். இது பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இம்பார்ட்டன்ட். ப்ரிலிம்ஸுக்கு வந்து இந்த டேட்டாஸ் கேட்பாங்க. ப்ளஸ் திஸ் ஹூ இஸ் ரிலீஸிங் த ரிப்போர்ட், அப்புறம் எந்த கண்ட்ரி டாப்பில் இருக்குது, செகண்ட் பிளேஸ், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லிட்டேன், 131, 148 countries. That's all. The next article related to the conquest. Nomadic elephant நாட்டோடது கான்கோஸ்ட் மங்கோலியா தான். மங்கோலியா மல்டிநேஷ்னல். இது வந்து பைலேட்ரல் மல்டிநேஷ்னல் சைஸ். இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு ஹேப்பன் நவ். மங்கோலியாவில் உலன் பட்டாரில் தான் நடக்குது. உலன் பத்தார் அப்படின்ற பிளேஸில் பிரான்ஸ் போன்ற நாடுகள் இதில் கலந்துக்கிறாங்க. இந்த பீஸ் கீப்பிங் மிஷன். ஸோ யுனைடெட் நேஷனில் பீஸ் கீப்பிங் மிஷன் இருக்குல்ல,
அதில் எப்படி படைகள் சேர்ந்துச்சுன்னா எந்த மாதிரியான காம்பேக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு ட்ரைனிங். இது இந்தியன் ஆர்மி தான் கலந்துக்குது. nomadic elephant Indian Army bilateral with Mongolia. This is a multinational peacekeeping mission. எப்படி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி காம்பேக்ட் பண்ணுறதுன்றது. அண்ட் தென் தெர் இஸ் அன் எக்ஸசைஸ் கால்ட் அஸ் எக்ஸசைஸ் சக்தி. தட் இஸ் பிரான்ஸ் கூட நடக்க இருக்கு ஜூன் 18லேருந்து ஜூலை 1 வரைக்கும். இது வந்து ஜூன் 14ன்னு நினைக்கிறேன். that much important. Dates are not important. Purpose படிச்சுக்கோங்க. 14லேருந்து 28. ஓகே. தென் ஏசியில் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் சொன்னாங்க, 24 டிகிரி 20க்கு மேலே இருக்கணும், 20 கீழே வரக்கூடாது. 24லேருந்து 28. ஸோ ஏசியோட பர்பஸ் தெரியும் உங்களுக்கு. இருக்கக்கூடிய ஹீட்டை எடுத்து வெளியில் விடும். அப்போது த டெம்பரேச்சர் வில் பி வெரி கோல்டு. அதான் ரெஃப்ரிஜரேட்டர்ஸோட ஒர்க்கு. அதில் வந்து இப்போ 18 டிகிரி செல்சியஸ்லாம் வச்சாச்சு அப்படின்னா, ஸோ இட் வில் ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது. ப்ளஸ் எப்போவுமே அந்த ரூமை வந்து ரொம்ப கூலிங்காக வைக்கணும் அப்படின்றதுக்காக வாட் இட் வில் டூ, இட் வில் யூஸ் ஹை எனர்ஜி கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா 24 டிகிரி. ஸோ ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் அதிகமாக 6% பவரை வந்து அது கன்சியூம் பண்ணும். ஸோ நம்ம குறைக்க 6% சேவ் ஆகும். தட்ஸ் த திங். அப்போ 24 டிகிரி 22 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அது ஏடிஎம் சென்டர்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். நான் ரீசெண்டாக ஏடிஎம் சென்டர்ஸ் போகும்போது ஒரு சின்ன ரூம், ஏடிஎம் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதில் ஒரே மிஷின் தான் இருக்குது. அதுக்கு வந்து 2 ACs வேர் ஃபிட்டட். 2 ஏசியும் வேலை செய்யலை. சில இடத்துல ஓவர் கூலிங்காக இருக்கும், எடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கூலிங். வேஸ்ட் ஆஃப் மணி அண்ட் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அவங்க கன்சிடர் பண்ண. ஒரு மிஷின் இருக்கக்கூடிய இடத்துல எதுக்கு ஏசின்றது ஆல்டர்னேட்டராக வச்சுருக்காங்க, ஃபங்க்ஷன் ஆகலைன்னா. ஓகே, எனிவே அதில் எல்லாமே 18 தான் நான் பார்க்குறேன். ஸோ இட்ஸ் கண்டினியூஸாக எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும், எலக்ட்ரிசிட்டி. அதுக்காக இப்போ நார்மலாக கொண்டு வராங்க. அதுக்கு நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். கிளாஸ் பில்டிங்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. வி ஆர் ஃபீலிங் கூல் டுடே, கரெக்ட் தானா? இது நீங்கள் டெம்பரேச்சர் டைம் பீரியட்ல இதே மாதிரி இருக்கும். பில்டிங் இஸ் நாட் கவர்ட் வித் கிளாஸ். அதுக்கான ரீசன் ஷேட்ஸ் இருக்குது. நம்ம இட்ஸ் நாட் டைரக்ட் டு த சன்லைட். நமக்கு ஹீட் டைம் பீரியடில் சம்மர் சீசனில் வி ஆர் ஹேவிங் ஹாட் பிகாஸ் ஆஃப் த கிளாஸ் கவர்ட் பில்டிங். அப்போ அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன், பெயிண்ட்டு இது எல்லாமே நம்ம மாற்றணும் அப்படின்னா கூலிங் கொண்டு வர முடியும். ப்ளஸ் இதில் எனர்ஜி சேவிங் பண்ண முடியும். அதுக்காக அப்புறம் ஹெல்த் ரிலேட்டடாகவும் இஷ்யூஸ் இருக்குன்றாங்க. குழந்தைங்களுக்கு ஹேலிங் பண்ணுறது, மூச்சு திணறல் பிரச்சனை, இன்ஹேல் பண்ணுற இஷ்யூஸ் எல்லாமே நிறைய வரும் அப்படின்னு. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இஸ் ஜஸ்ட் அந்த சும்மா எழுதுனா போதும். மற்றபடி இதில் எதுவும் நீங்கள் ஃபுல் பாயிண்ட்டே எழுத வேணும். தார்த்தி அபத் ஜன்ஜாத்தியா கிராம் திரக்ஷ் அபியான். இட்ஸ் a scheme introduced in 2024 under the Ministry of Tribal Affairs. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் எதுக்கு அப்படின்னா, ட்ரைபல் பீப்புள் இருக்கக்கூடிய பகுதிகளில் லிவ்லிஹுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குறது, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், எலக்ட்ரிசிட்டி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ட்ரைபல் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணுறது. இதில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்கீமுக்குள்ளாடி there is a FRA cells. What is FRA? FRA, Forest Rights Act. Idea 2006 it was introduced, this act. என்ன அப்படின்னா, ஃபாரஸ்ட் ரைட்ஸ், ஃபாரஸ்ட் டெவலர்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் டெவலர்ஸ் அப்படின்னு காட்டுக்குள்ளே வாழக்கூடிய மக்கள், 75 வருஷத்துக்கு மேலே பாரம்பரியமாக அங்கே இருக்கிறவங்க, அதர் ஃபாரஸ்ட் டெவலர்ஸ் அண்ட் த ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் பீப்புள், தே ஆர் தி ஓன் பீப்புள் ஆஃப் த ஃபாரஸ்ட். அவங்கள தவிர மற்ற யாரையும் உள்ள செட்டில்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃபாரஸ்ட் ரைட்ஸை வாங்கி கொடுக்குறதுக்கு பேர் தான் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். 2006 it was passed.
மீன்ஸ் த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் ஃபார் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னா இருக்கக்கூடிய தேன் விவசாயம் பண்ணுறது, அதாவது மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அங்கே இருக்கக்கூடிய விறகுகளை பிறக்கிறதுக்கு இதுக்கான அனுமதிகள் அவங்களுக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்காது. காட்டுக்குள்ளே போய் தேன் எடுக்கிறது, மூலிகைகள் பறிக்கிறது, இதுக்கான அனுமதிகள் அவங்களுக்கு கிடைக்கும். இன்டீரியர் ஃபாரஸ்ட் ரிசர்வ்டு ஏரியா, ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா ஆல்சோ. புரியுதா? ஸோ தட்ஸ் அபவுட் த திங். ஸோ தட் இஸ் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். அப்புறம் கிரேசிங், புல் வெட்டுறது. அப்புறம் யூ ஹாவ் வாட்டர் யூசேஜ், வாட்டர் யூஸ். ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு ரைட்ஸ் கிடைக்கும். இதை உறுதிப்படுத்தி வாங்குறது. ஏன்னா சம்டைம்ஸ் த பீப்புள் வில் பி எவாக்குவேட்டட் ஃப்ரம் த பிளேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ் இந்த மாதிரியான. ஸோ அப்போ அவங்களுக்கான இடங்களை உறுதிப்படுத்துறது த ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட் ரைட் செல்ஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட் வித் தி ஸ்கீம். செல் வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு விளைஞ்சுன்னா அதை வாங்கி கொடுக்கறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, உறுதிப்படுத்துறது. ஸோ கிட்டத்தட்ட 63,843 ட்ரைபல் டாமினேட்டட் ஏரியாஸ் ஆர் தேர், வில்லேஜஸ் 30 ஸ்டேட்ஸில் இருக்குது, 549 டிஸ்ட்ரிக்டில். ஸோ இதில் எஃப்ஆர்ஐ செல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டை வந்து யூ ஹேவிங் திஸ் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பாக்ஸில் கேன் ஸ்டடி இட் லேட்டர் இருக்கு பாருங்க. PVT-ன்றது particularly vulnerable tribal groups. So PTG, there are 75 tribal groups are there. PVTG அப்படின்னா they are like very old technology. There is no literacy, return literacy rate இருக்காது. அப்புறம் அவங்களுக்கான ரிட்டர்ன் ஒரு இதுவுமே இருக்காது. ப்ளஸ் அவங்களோட க்ரோத், பாப்புலேஷன் க்ரோத்தும் வந்து ரொம்ப இருக்காது, டிமினிஷ் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் இப்போ காணி ட்ரைபல் பீப்புள் இஸ் நாட் அ PTG. காணி ட்ரைப்ஸ் ஆஃப் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கேரளா காணி ட்ரைப்ஸ் அவங்க வந்து PVTGயில் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா தே ஆர் லைக் எஜுகேட்டட், தே ஆர் லைக் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி இருக்குது. ப்ரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் அவங்க பண்ணலை. PVTGயில் வரணும்னா ப்ரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ், ஹண்டிங், அந்த காலத்தில் பண்ண அந்த ஹண்டிங் ப்ராக்டிசஸ். ப்ரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சர்னால் நம்ம டிராக்டர்லாம் யூஸ் பண்ணாமல் பழைய காலத்து டெக்னிக், உழவுகளுக்கு பயன்படுத்துவாங்கள்ல அந்த காலத்தில், மீன் பிடிக்கிறதுக்கு, விவசாயம் பண்ணுற என்ன டெக்னாலஜி. ஸோ அந்த மாதிரி பாப்புலேஷன் க்ரோத் இல்லாமல் இருக்கக்கூடிய ட்ரைபல் குரூப்ஸ் 75 tribal groups are identified as PVTG under the recommendation of Debar Commission. இதெல்லாம் இங்கே வேணாம், இப்போது வில் ஸ்டடி இன் சோஷியல் ஜஸ்டிஸ் கிளாஸ். ஸோ PVTGன்னா என்னென்னு தெரியறதுக்கு சொன்னேன், எழுதிக்கோங்க. தென் MDR, மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். இது ஒரு வாட்டி UPSC கேட்டாங்க, அப்போ இட் வாஸ் இன் ஹாட் நியூஸ். மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்னா நீங்கள் ரூபே கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் பயன்படுத்துகிறீங்க. அப்போது நீங்கள் கிரெடிட் பண்ணக்கூடிய இப்போ 1000 rupees you are purchasing, there is a 2% discount rate is there. Because the bank, State Bank of India or any bank, மர்ச்சன்ட் வந்து, மர்ச்சன்ட்னா கடைக்காரர், ரீட்டைலர்கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பார். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, POS கொடுத்துருப்பாங்க, பாயிண்ட் ஆஃப் சேல். பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில் நீங்கள் போய் ஸ்வைப் பண்ணும்போது உங்கள்கிட்ட 1000 ரூபா, 1000 ரூபாய்க்கு நீங்கள் பில் அப்படின்னா 1000 ரூபா டெபிட் ஆயிரும். அவர்கிட்ட எவ்வளோ போகும்னா ஆஃப்டர் டேக்கிங் திஸ் 980 வில் கோ. இப்போ 20 ரூபா யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா த சர்வீஸ் ப்ரொவைடர், ஒரு ஆள், பேங்க்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர், பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினோட. ஸோ மாஸ்டர் கார்டெல்லாம் இருக்குல்ல, மாஸ்டர் கார்டு, SBIயில் மாஸ்டர் கார்டு, மாஸ்ட்ரியோ கார்டெல்லாம் இருக்கும்ல. மாஸ்ட்ரியோ கார்டு இஸ் அ கம்பெனி, அந்த கம்பெனிக்கு அந்த சார்ஜ் போகும். ரூபே கார்டுன்றது இந்தியன் கார்டு, இந்தியா தான் கம்பெனி, அதனால தான் ரூபே கார்டுன்றது இந்தியா கவர்மெண்டல் கம்பெனின்னு நினைக்கிறேன் நான். கவர்மெண்ட் வந்து தயாரிக்கும். அப்போ அந்த கமிஷன் யாருக்கு போனால் ரூபேக்கு ஒன்று போகும், இன்னொன்று SBIக்கு போகும், 20%. இப்போ அதை வந்து 2019 நம்ம கோவிட் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அதிகப்படுத்துறதுக்காக ஸ்டாப் பண்ணாங்க, இப்போ கிடையாது. அப்புறம் UPIக்கு வந்து
இது எல்லாமே யூபிஐ வந்த டைமில் இதை ஸ்டாப் பண்ணாங்க. யூபிஐ வந்து பண்ணியாச்சுன்னா யாருமே யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. 10 ரூபாவுக்கு 2% கமிஷன்னா ஹவ் இட் வில் பி. அதனால் அதை ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு வர இருக்குது. அந்த ரூமருக்காக தான் இந்த நியூஸ் இப்போ. பட் யூ நீட் டு லேர்ன் திஸ். ஒரு வாட்டி 2017 16 கொஸ்டின் 19 இல்லையா? ஓகே, ஷிப்கிலா பாஸ் இட் வாஸ் ஆல்சோ இன் 2017. கொஸ்டினோட போட்டிருக்கேன் ப்ரூஃபோட. ஷிப்கிலா பாஸ் த மவுண்டன் பாஸ். ஷிப்கிலா எங்கே இருக்குது? ஹிமாச்சல் பிரதேஷில். த பாஸ் வேர் சட்லஜ் ரிவர் பாஸ். சரியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாஸ். சட்லஜ் ரிவர் அது வழியாக தான் பாஸ் ஆகும். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ என்ன நியூஸில் வந்திருக்குன்னா அது வந்து இட்ஸ் அ கனெக்டிவிட்டி ஏரியா. நமக்கும் டிபெட்டுக்குமான பார்டர். டிபெட்னா சைனா. அது மாதிரி தெர் இஸ் அ நாத்துலா பாஸ். அப்புறம் இன்னொரு பாஸ் இருக்குது லிப்புலே பாஸ். இதெல்லாமே ட்ரை ஜங்ஷன் ஏரியா வேர் வி ஸ்டடிட். காலாபானி படித்தோம் இல்லையா? காலாபானி டிஸ்பியூட் பிட்வீன் நேபாள் இந்தியா. தெர் இஸ் அ ட்ரை ஜங்ஷன் ட்ரைலேட்ரல். லிம்பியா துரை லிப்புலே அவருக்கா? ஓகே, படிச்சுக்கோங்க. ஸோ லிப்புலே இஸ் அ பாஸ். மாதிரி ஷிப்கிலா இஸ் அ பாஸ். நாத்துலா இஸ் தீஸ் ஆர் தி ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா. பிகாஸ் இதை பிளாக் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளால் மானசரோவர் யாத்திரைக்கு போக முடியாது. இந்த 3 பாஸ் வழியாக போக முடியும். சிக்கிம் ஏரியாவில் இருக்கக்கூடிய நாத்துலா பாஸில் பூட்டான் வர்றதுனால வி ஆர் நாட் ஹேவிங் இஷ்யூஸ். நாத்துலா பாஸ் அடிக்கடி பிளாக் பண்ணியிருக்காங்க. சாரி, ஷிப்கிலா பாஸ் அடிக்கடி பிளாக் பண்ணியிருக்காங்க. லிப்புலே இதே பிளாக் பண்ணியிருக்காங்க. சைனா வந்து விடாது. சைனா கூட இஷ்யூஸ் வரும்போது. மானசரோவர் லேக் இஸ் மானசரோவர் லேக் இல்லை, கைலாஷ் மானசரோவர் யாத்ரா. நான் லேக்குன்ட்டேன். ஸோ கைலாஷ் மானசரோவர் யாத்ரா அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள். ஸோ தீஸ் ஆர் தி பாசஸ். யூ கேன் டிஸ்பிளே இட். இது இம்பார்ட்டன்ட் பாசஸ், படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்தியன் ஜியோகிராஃபியில் வில் ஸ்டடி தெரிஞ்சதில் இருக்கக்கூடிய 90% பாசஸ் வி ஸ்டடி டூரிங் இந்தியன் ஜியோகிராஃபி. எல்லாமே வராது இதில். கோண்டிலா வரும், ஜீல்பிலா வரும், நாத்துலா வரும், புலே வரும், மனாஸ், அப்புறம் டங்லா, பர்ச்சலா, ரோத்தங் பாஸு, கிலா, பனிகல் பாஸு, ப்ரீபஞ்ச் அதெல்லாமே வந்துடும். அகில் பாஸ் வராது. இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். இம்பார்ட்டன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாசஸ் எல்லாமே. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ஏவியன் லிஸ்ட். பேர்ட்ஸுக்கான ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாடல்லேருந்து மாற்றிருக்காங்க. தட்ஸ் ஜஸ்ட் அ நியூஸ் தான். நியூஸ் டேக்குக்கு இம்பார்ட்டன்ட். ஸ்பீஷீஸ் செக் லிஸ்ட்னு பேர். கிட்டத்தட்ட சயின்டிஃபிக் நேம்ஸ் இதெல்லாமே போட்டு 11,131 பேர்ட் ஸ்பீஷீஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. 19,879 சப்ஸ்பீஷீஸ் ஆர் தேர். சப்ஸ்பீஷீஸ்னால் ஃப்ளமிங்கோவில் யூ ஹேவிங் 3 வெரைட்டிஸ். கிரேட்டர் ஃப்ளமிங்கோ, லெஸர் ஃப்ளமிங்கோ மாதிரி. சரியா? இதை ரிலீஸ் பண்ணது இட் வாஸ் கிரியேட்டட் பை ஒர்க்கிங் குரூப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் காமெட் லேப் ஃபார் ஆர்னித்தாலஜி, தென் அமெரிக்கன் ஆர்னித்தாலஜி. ஸோ அவங்க தான் இதை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட் நியூஸ். நெக்ஸ்ட் எம்ஜி நரேகா. எம்ஜி நரேகா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து அடிக்கடி நியூஸில் வரும். எம்ஜி நரேகா இஸ் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். 2005 it was created. So right to work. Which article? Spotify. 43. அப்புறம் ஆர்டிகிள் 21 ஃபண்டமெண்டல் ரைட். த இன்ஃபர்ட் அண்ட் கன்ஃபர்ட் ரைட்ஸ். ஆர்டிகிள் டிபிஎஸ்பியில் வரக்கூடியதான் ரியல் ஆர்டிகிள். ரைட் டு ஒர்க். சரி. ஸோ 100 டேஸுக்கான மினிமம் டேஸுக்கான ஒர்க்கு 18 இயர்ஸ் ஓல்டாக இருக்கணும். அதுக்கு மேலே ரூரல் லோக்கலைஸ்ட் ஏரியாவில் இருக்கணும். ரூரலில் மட்டும்தான். 100 நாள் வேலை திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. ஸோ தட்ஸ் த திங். அன்எம்ப்ளாய்டு பீப்புள், அன்ஸ்கில்டு ஒர்க்.
இது ஃபுல்லாகவே அன்ஸ்கில்டு ஒர்க்கு. 1/3 வந்து உமனாக இருக்கணும். அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து 15 நாளில் உங்களுக்கு வேலை தரணும். அப்படி வேலை தரல அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோன்ஸ் கொடுக்கும். தட் இஸ் 30 days ஆஃப் த வேஜில் கால் பங்கு கொடுக்கும். 30 days ஆஃப் த வேஜ் 15 நாளில் கொடுக்கணும். வேலை கொடுக்கல அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோன்ஸ். இது எத்தனை பேருக்கெல்லாம் தெரியும்லாம் தெரில, சரியா? ஸோ இதில் ஒன்றில் தான் சோஷியல் ஆடிட்டிங் இருக்குது. சோஷியல் ஆடிட்டிங் மீன்ஸ் வாட்? கிராமங்கள் வந்து பீப்புளை வச்சு இந்த ப்ராஜெக்டை வந்து ஆடிட்டிங் பண்ணுவாங்க. அதில் ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க, ப்ராஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது. ஸோ இதில் நியூஸ் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபண்டிங் வந்து ப்ராப்பராக இல்லை. 60% இப்போ அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட்டில் உள்ள காசையே செலவு பண்ணியாச்சு. இன்னும் பழைய கடனே தீரலை அப்படின்னு சொல்லப்படுது. 15,000 crore லாஸ்ட் இயர். இந்த வருஷம் பட்ஜெட் 86,000 கோடி எம்ஜி நிறைய கொடுத்தது. இதில் ரிலீஸ்டு ஃபண்ட் வந்து 28%. ஃபினான்ஷியல் இயர் 2025க்கான பேலன்ஸ் 19,200 கோடி. பெண்டிங் டியூஸ் ஆஃப் 3,262 கோடி. இல்லை, இவங்க ரிலீஸ் பண்ணாமல் லேப்சபிள் ஆகக்கூடிய ஃபண்ட் அதிகம் அப்படின்றது சொல்லப்படுது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணப்படலை அப்படின்றது. தட்ஸ் த இஷ்யூ. லீகல் கன்சர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து an ஆக்ட். ஸோ கண்டிப்பாக கொடுக்கணும்லாம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் I've told 15 daysக்கு வேலை கிடைக்கலன்னா நீங்கள் கிளைம் பண்ணால் தான் கிடைக்கும், கொடுக்க மாட்டாங்க. மேண்டேட்ரி கிடையாது கொடுக்கணும் அப்படின்ட்டு. அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோன்ஸ் எல்லாம் புரியுதா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் zone. ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் zone இல்லைன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் zone. ஸ்பெஷல் எக்கனாமிக் zone அப்படின்ற 2005ல் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ். அதுக்கு முன்னாடி இருக்குது. காண்ட்லா போர்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1965. ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் zone அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் zone ஃபார் எக்ஸ்போர்ட் பர்பஸ். ஸோ இந்த கம்பெனிஸுக்கு வந்து ஏரியாஸை வந்து கவர்மெண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்க கம்பெனிஸை வச்சு நடத்தலாம். அதில் வரக்கூடிய அதில் கம்பெனி வைக்கிறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் செக்ஷன் இருக்கும். 5 வருஷத்துக்கு நோ இன்கம் டேக்ஸ். 5 வருஷத்துக்கு பிறகு 50% they need to pay as an income tax. 50%னா அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் டேக்ஸ் லெவலில் பாதி கட்டினா போதும். தட் இஸ் பர்சனல் கார்பரேட் இன்கம் டேக்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட். அது மாதிரி ஜிஎஸ்டியில் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அவங்க வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணணும், இந்தியாவுக்குள்ளாடி விற்கக்கூடாது. தட்ஸ் அ கண்டிஷன். இதுக்கு எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கம்மியான ரேட்டில் கொடுப்பேன். அதில் ரீசன் என்னென்னா ஜாப் கிரியேஷனுக்காக அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். நிறைய கம்பெனிஸ் நைக்கி அப்படின்ற கம்பெனியெல்லாம் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க, இந்தியாவில் ஷூஸ் தயாரிக்கிறாங்க. தே ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு அதர் கண்ட்ரிஸ், வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்தியாவில் எந்த ஷூவுமே விற்கிறது கிடையாது. இந்தியாவுக்கு வருது, நான் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண காஞ்சிபுரத்தில் இருக்குது பிளான்ட் சொல்கிறேன். அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஆர் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். டிசிஎஸ் இவங்க எல்லாமே செஸ் ஓன்னு சொல்லுவாங்க, செஸ் ஓனில் இருப்பாங்க. ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் தான் பேர். இது வந்து 2005ல் இட் வாஸ் கிரியேட்டட் அஸ் அன் ஆக்ட் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆர் கிவன். இப்போ எதனால் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு கம்பெனி தயாரிக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் ஜோன், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்து கொடுக்கலாம். அதுக்கு வந்து முன்னாடி 50 hectares லேண்ட் வந்து மினிமம் இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன். அப்படின்னா கம்பெனி திறக்கிறது ரொம்ப கஷ்டம், பிக் பீப்புளால் தான் முடியும். அதனால் அது என்ன பண்ணீங்கன்னா 10 hectares லேண்டாக குறைச்சிருக்காங்க. அந்த அளவு இருந்தாலே ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் ஜோனாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி செமிகண்டக்டரோட டிமாண்ட் அதிகமானது தான் மிகப்பெரிய காரணம். சரியா? The next article, Govan Fenny. Govan Fenny is a spirit. You know that? யாருமே இந்த கேஷ்யூ நட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் மேலே இருக்கும்ல ஒரு பழம், கேஷ்யூ நட்டு கண்டி பருப்பு இல்லை, முந்திரி பருப்பு இல்லை, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள் பார்த்துருக்கீங்களா? கொல்லாம்பழம்னு சொல்லுவீங்க லோக்கலில். அந்த பழத்துலேருந்து எடுக்கக்கூடிய சாறு அதை ஸ்பிரிட்டாக க்ரியேட் பண்ணுவாங்க. he knows that. அப்புறம் இன்னொன்று கோகோனட் சாப், எனக்கு don't know about that. ஸோ கேஷ்யூ, இதுக்கு வந்து கேஷ்யூ அந்த ஆப்பிளுக்கு கொடுக்கல, எது கொடுத்துருக்காங்கன்னா ஃபெனிக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்பிரிட் கிரியேட்டாக கொடுத்துருக்காங்க. சரியா? அதுதான் கோவாவுக்கு நிறைய பேர் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம்
The next article, Global Education Monitoring Report, UNESCO release பண்ணக்கூடிய the report name, that is enough school population, out of school population 272 மில்லியன் பாப்புலேஷன் தே ஆர் அவுட் ஆஃப் ஸ்கூல். அப்படின்னா அந்த ஏஜில் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறவங்க வேர்ல்டு ஃபுல்லாக, அது மட்டும்தான் எனஃப். இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறா, தட் இஸ் எனஃப், நோ க்ரைட்டீரியா லைக் திஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி எம்சிக்யூ. Question number 1, why is Velpur model Telangana is often cited as a success story in eliminating child labor? Options are A, it used technology to trace and penalize the employers. B option, it was led by international NGO under ILO framework. Statement number 3, it achieved complete school enrollment through community-led efforts. Option D, relied slowly on strict government enforcement. Okay, question number 2, consider the following statements regarding the neutrinos. Statement number 1, neutrinos are electrically neutral subatomic particles. Statement number 2, they interact frequently with matter, making them easy to detect. Statement number 3, neutrinos have potential applications in communication system as an alternative to electromagnetic waves. Each of the statements given above is are correct. Options are A 1 and 2 only, B 1 and 3 only, 2 and 3 only, D all of the above. Question number 3, regarding Wildlife Protection Act 1972, consider the following statements. Statement number 1, it includes 6 schedules, with Schedule 1 and Schedule 2 providing absolute protection to endangered species. Statement number 2, Chief Wildlife Warden may permit killing if the animal threatens human life or is incurably diseased and cannot be captured or relocated. Each of the statements given above are correct. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 4, with reference to the cropping initiative recently seen in news, consider the following statements. Statement number 1, cropping aims to collect real-time crop data using field photographs. Statement number 2, it is implemented by Ministry of Electronics and Information Technology. Statement number 3, the pilot study which will be conducted during Kharif 2025 and Rabi 2025-26 season. Each of the statements given above are correct. Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 and 3 only, D all of the above. Question number 5, what does the Gini index primarily measure? Options are A, poverty levels in our country, B, employment rate in a country, C, income inequality with the population, D, economic growth rate of a country. So that's all. Now we will see the answers for the previous day. Question number 1, C answer. Question number 2, C answer. Question number 3, A answer. Question number 4, C. Question number 5, B answer. That's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.